Praise be to God. பிரியமானவர்களே, நம்மை கைவிடாத தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மோடு எப்போதும் அன்புள்ளவராயிருக்கிற தேவன், மாறாதவராயிருக்கிற கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிறார். அவர் நிச்சயமாகவே தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக சாமுவேலின் 1 புஸ்தகம் 12 அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஸ்தோத்திரம், சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஸ்தோத்திரம் நம்மை ரட்சித்திருக்கிறார். இங்கே வாசிக்கிற கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடினால், நம்முடைய பிதாவாகிய தேவன் உலகத்தை அன்பு கூர்ந்து எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 3 அதிகாரம் 26 வசனத்திலே வாசிக்கிறோம், ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கே தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி அனுப்பினார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போது ஆக்கினிக்குள்ளே இருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறும்படியாக அந்த நித்திய ரட்சிப்பை தரும்படியாக தம்முடைய நேசகுமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஏன்? கர்த்தர் அவ்வளவு தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியமாயிருந்தார். இலவசமாய் ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம்மேல் அவ்வளவு பிரியமாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆதலால் அந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமம் சாதாரண நாமம் கிடையாது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், மகத்துவமுள்ள நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். 91 சங்கீதம் 14 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவருடைய நாமத்தை யதார்த்தமாக அறிந்த எந்த தேவனுடைய பிள்ளையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். இந்த பூமியிலே உயர்வை மட்டுமல்ல, அந்த பரலோகத்திலேயும் சேர்த்து கொள்ளப்பட வேண்டிய அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இவ்வளவு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த, இவ்வளவு நம்மை பிரியமாக இருக்கிற அந்த தேவனாகி கர்த்தரை விட்டு விலகி இதுவரையில் நம்மை கைவிடாத நடத்தின அந்த தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற காரியங்களை நாம் செய்து அவரை துக்கப்படுத்துவோம் என்றால் நிச்சயமாகவே நாம் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய ஸ்தோத்திரம் 20-21 வசனங்களிலெல்லாம் நாம் வாசிக்கிறோம், ஜனங்கள் பொல்லாப்பை செய்தார்கள், ஆனால் திரும்ப அவர்கள் தேவனுக்கு பயந்து ஸ்தோத்திரம் அவர்கள் எல்லா காரியங்களையும் மன்னிப்பு கேட்டு அவர்கள் ஒப்புரவாகிறார்கள். அதன் பிறகு 21 வசனத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. பல நேரங்களிலே நாம் தேவனை விட்டு விலகி போகிறோம். காரணம் என்ன? ஸ்தோத்திரம். மற்றபடி சில காரியங்கள் நமக்கு இதைவிட பிரயோஜனம் உள்ளதாக நம்முடைய கண் முன்பாக பிசாசு கொண்டு வைப்பார். மட்டுமல்ல, இதைவிட அது நம்மை அதிகமாக ரட்சிக்கும், இதைவிட அதிக ஆசீர்வாதம், சீக்கிரம் ஒரு ஆசீர்வாதம், சீக்கிரம் ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ளலாம் என்று சில யோசனைகள், சில காரியங்கள் நம்முடைய கண் முன்பாக வரும்போது இம்மட்டும் கைவிடாத நடத்தின, இம்மட்டும் நம்ம அன்பு கூர்ந்த அந்த தேவனை விட்டு பல நேரங்களில் நாம் விலகி போகிறோம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஆனால்
கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மோடு சொல்லுகிறார், விலகி போகாதிருங்கள். ஹல்லேலூயா. உறுதியாய் தேவனை பின்பற்றுவோமாக. ஆமென். இன்னும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வோமாக. அவருடைய நாமத்தை நாம் மறந்திருக்கிறபடியால் அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டிய காரியங்களை செய்வோமாக. நிச்சயமாகவே கர்த்தர் இன்னும் நம்ம பிரியமாயிருப்பார். ஆமென். கர்த்தர் நம்ம பிரியமாயிருந்தால் நிச்சயமாகவே ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை ஜெயமாக வழிநடத்தவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மட்டுமல்ல, அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் யார் கைவிட்டாலும், யார் தள்ளினாலும், யார் மறந்தாலும், யார் மாறினாலும், ஆமென், யார் விலகினாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிற தேவன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிற தேவன். கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கைவிடாமல் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். இந்த வசனத்தை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தைரியமாக உறுதியாக அவரை பின்பற்றுவோமாக. விலகி போகிற அனுபவங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரலாம், ஆனால் அதை உதறி தள்ளிவிட்டு கர்த்தருடைய கிருபையிலே நிலைநிற்போமாக. ஆமென் ஸ்தோத்திரம். அவருக்கு பிரியமானபடி வாழ்வோமாக. கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் இயேசு வழிநடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமாண்டவரே, நீர் எங்கள் மேல் பிரியமாயிருந்து கர்த்தாவே, எங்கள் மேல் அன்பு கூர்ந்த உடைய சொந்த கர்த்தாவே, உடைய நேசகுமாரனை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக தந்து எங்களிடத்தில் கர்த்தாவை மட்டுமாக எங்களை அன்பு கூர்ந்திரே. உடைய மகா பெரிய அன்பிற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களை கைவிடாமல் இதுவரையில் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆனால் பல நேரங்களில் நாங்கள் விலகி போன அனுபவங்கள் உண்டு கர்த்தாவே. நீர் எங்களிடத்தில் மன்னித்து கர்த்த திரும்ப நாங்கள் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் உம்முடைய அன்பை விட்டு விலகி போகாதபடிக்கு உறுதியாயிருந்து கர்த்தாவே, நமக்கு பிரியமானபடி வாழ்ந்து கர்த்தா அவருடைய சித்தத்தின்படியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாள் உடைய நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்கிறபடியால் நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென் ஸ்தோத்திரம். கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தேற்றுவீராக. கர்த்தாவை அவர்களை ஆறுதல் படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. நீர் கரம் பிடித்து நடத்துவீராக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா காரியங்களும் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கெட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபத்தைகளை நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.